என் ஆண்டவரே என் கடவுளே எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே என் கடவுளே எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும் என் ஆண்டவரே என் கடவுளே எங்கள் பாதுகாவலரே புனித தோமையாரே எங்கள் விசுவாச ஊற்றி உயிர்த்த இயேசுவை கண்டவரே எங்களை தயவாய் காத்தருளும். இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் விளங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு தொடங்குகின்றான். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்ற வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும் அவ்வாழ்வை பாவ இருள் படிந்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்று யோவான் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறையரசை உலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை உலகில் தொடர்ந்து ஆற்ற பன்னிருவரை திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். பன்னிருவரில் ஒருவர் புனித தோமையார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உடல்நலமற்றோரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தவர் நாம் புனித தோமையார். யாம் பெற்ற இன்பம் பெரு வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு வழங்க முடிவில்லா வாழ்வை பெறும் பேற்றினை பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாருடன் சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் நம் உள்ளத்தில் ஒளியேற்றுவோம். நம் வேண்டுதல்களை விருப்பங்களை நம்பிக்கையோடு எழுப்புவோம். இயேசுவின் 12 திருத்தூதர்கள் ஒருவரான இயேசுவினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று நம்பிய புதுமை வள்ளல் புனித தோமையாரே, நாங்கள் மீட்பு பெற எங்களின் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான இறை நம்பிக்கையையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, அன்பர் இயேசுவில் நாங்கள் ஆறுதல் பெற அற்புதங்களை பெற்று தாரும். ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்தூதருக்குரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரே, கிறிஸ்துவின் போதனையின்படி கிறிஸ்தவர்களுக்குரிய பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்க மன்றாடும். இயேசுவிற்காகவும் அவரின் நற்செய்தி அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரே, உம்மை போல் நாங்களும் இயேசுவிற்கு சான்று பகர அன்றாட சிலுவைகளை சுமக்கும் மன உறுதியை பெற்று தாரும். அனைவரும் இணைந்து புனித தோமையார் நவநாள் ஜபத்தை சொல்லி மன்றாடுவோம். இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, திருத்தூதரே, இந்நேரத்தில் உம் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியால் இந்திய நாட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்ப பெற்ற இயேசுவின் இனிய சீடரே, நீர் பெற்ற இறை இன்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட திருத்தூதரே, உயிர்த்த ஆண்டவர் மீது நீர் பெற்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் ஐயமற்ற நம்பிக்கை ஒளியை உறுதியாக பெற்றுக் கொண்டமைக்காக உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன்
என் ஆண்டவரே என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியவரே, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து இன்புற்று மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியருளும். தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிற பேறு பெற்ற பெருமையை பெற்று தந்த நீர், இறை நம்பிக்கையில் நாங்கள் பேறு பெற்றவர்களாய் யாதொரு தீங்கின்றி நலமுடன் வாழ வரம் பெற்று தாரும். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவரான புதுமை உள்ள புனித தோமையாருடைய திருத்தலத்துக்கு வந்துள்ள அன்பர்களே, இறைமகன் இயேசு தம் 12 சீடர்களை இறையரசு பணிக்காக அனுப்பும்போது, நீங்கள் செல்லும் இடங்களில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்ற பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்று அள்ளச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று தம் சீடர்களுக்கு பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விரிந்த நம் இந்திய நாட்டிற்கு வந்து இத்திருமலையில் வீற்றிருந்து நமக்காக இறைவனிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தரும் நமது புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல்லாயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவாய் தன்னிகரில்லா தலைவனாய் விளங்கிய இயேசுவே, பணிபிடை பெறுவதற்கென்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலகத் தலைவர்கள், எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும், உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கும் இறையரசின் தூதுவர்களாக வாழ வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, திருத்தூதர்களை பணித்தளத்திற்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கவும், நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயுற்றோர், மன துயரமடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரையும் தங்கள் துன்பம் களைந்து இன்புற்று செல்ல புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காகப்பட்ட அன்பின் காயங்களே உம் சீடர் தோமையாருக்கு உமது உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும், அஞ்சா நெஞ்சோடு அன்பு பணி புரியவும், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மில் நிலைத்து நிற்கவும் வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்காக அழைத்து கொண்ட கருணை வள்ளல் இயேசுவே, எம் இளைஞர் இளம் பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும், நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் அமைதியாக மன்றாடுவோம்.
நமது நன்றியறிதலை புதுமை உள்ள புனித தோமையாரின் வழியாக இறைவனுக்கு நாம் செலுத்துவோம். மாபெரும் கொடையாளரே, மண்ணிலே இருந்தாலும் இருத்த மலை உயர்ந்தே உள்ளது, தலையிலிருந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்கிற உம் இறை வார்த்தை எம் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பி உள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகம் அடைந்தோம், உம் பரிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் மரண தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ நம்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று நம்பியவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை தம் திருத்தூதர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம் உடன் இருப்பும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகியவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள் என மொழியே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாகு என்று குணமளித்தீர். உம் ஒரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்கிறவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி பிணியில்லா பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி சமாதானத்தை மகிழ்ச்சியும் நிறைவாழ்வையும் தந்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல்வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். ஒரு உறவும் மலர்ந்து பொது வழியும் திறந்து இறை அருளில் இறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாக இணைவோம் அன்பார், இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால், இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமளித்தோம், குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாமழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற
வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக, இறை மக்களே வருக. தேவ நன்மைகள் நிறைந்த வழி, உண்மைகள் உணர்த்தும் வழி, வல்லமை வழங்கும் வழி வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த வழி, உண்மைகள் உணர்த்தும் வழி, வல்லமை வழங்கும் வழி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போம், அருளின் நிறைந்து இணைவோம், அவரின் குரலை கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறை வளங்கள் வழங்கும் வழி, வலிமை பெருகும் வழி, மனிதம் மகிழும் வழி, எழுவோம் தொழுவோம். வழங்கும் வழி, வலிமை பெருகும் வழி, மனிதம் மகிழும் வழி, எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் வழி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, புனித தோமையார் திருவிழா நவநாள் திருப்பலியில் புனித தோமையார் வழியாக இறைவன் அருளையும் ஆசிரையும் பெற்று செல்ல வந்துள்ள நாம் நம்முடைய தேவைகளையும் நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் எடுத்துரைத்து இறை ஆசீர் பெறுவோம். இன்றைய நாளில் புனித தோமையார் நவநாள் திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள அருள்பணி லியோ ஜான்சன், அருட்பணி ஜெயசீலன், அருள்பணி ஆக்னல் அமல்ராஜ், அருள்பணி விக்டர் ஜெயபாலன், திருத்தொண்டர் ரகு அந்தோணி ஆகிய அனைத்து அருள் தந்தைகளையும் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற புனித தோமையார் அன்பியம், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம், வீரமாமுனிவர் அன்பியம், கல்பளையத்தான்பட்டி, ராயன்பட்டி, பிச்சைமணியாரம்பட்டி, பொனைக்கொன்பட்டி இறைமக்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். திருத்தூதர்களில் ஒருவரும் இந்தியாவின் விசுவாச தந்தை என்று போற்றப்படுபவருமான புனித தோமையார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதித்து இறைவனுக்காக தம்மையே அர்ப்பணித்ததை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 தூதர்களில் ஒருவரான புனித தோமா இயேசுவுக்காக தன்னையே இழக்கவும் துணிந்தார். ஒருமுறை யூதேயாவில் உள்ள யூதர்கள் இயேசுவின் மீது கல்லெறிய முயன்றனர். ஆனால் இயேசுவின் உறவினரான லாசர் மரித்த நிலையில் இயேசு அங்கு மறுபடியும் செல்ல நினைக்கையில் மற்ற சீடர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று இயேசுவை தடுத்தனர். ஆனால் புனித தோமாவோ அவரோடு செல்வோம், அவரோடு இறைப்போம் என்று கூறி தனது துணிவை வெளிப்படுத்தினார் என்று யோவான் நற்செய்தி 11:16 வாசிக்கின்றோம். அந்த துணிவுதான் அவரை இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்க அழைத்து வந்தது. துணிவிற்காக இலக்கணமாக திகழும் நம் புனிதரை
போன்று நம்முடைய வாழ்வில் வருகின்ற சவால்களை கண்டு துவண்டு விடாமல் எதையும் துணிவோடு எதிர்த்து நின்று வெற்றியை அடைவதற்கு புனித தோமையாரின் துணிவான வாழ்க்கையும் விசுவாசமும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். நம் அனைவரும் புனித தோமையாரின் வழியில் விசுவாசத்தில் உறுதியுடன் திகழவும் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கவும் துணிவுள்ள வீரர்களாக செயல்படுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்வோம். இத்திருப்பலியில் இறைவன் வார்த்தைகளை கேட்போம், நற்கருணையில் இணைவோம். மேலும் இந்த புனித தோமையாரின் திருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நம் வாழ்வில் இறைவன் ஆசீர்வாதமாக நிறைவாக இருக்கவும் வாழ்வில் வருகின்ற சவால்களை துணிவோடு எதிர்கொண்டு வாழ வேண்டிய வரத்தை கேட்டு பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசீர் பெற்று செல்வோம். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய இந்த மாலை திருப்பலியிலே நாம் தோமையாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த தோமையார் வழியாகவே நாம் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த தோமையார் நமது ஊரின் மற்ற நம்ம இந்த பகுதியை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாவலராகவும் பரிந்துரைக்கிறவராகவும் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற அத்தனை அருட்தந்தையர்களையும் இறை மக்களாகிய உங்களையும் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு கரம் தட்டி அன்போடு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் இந்த தோமையாருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பங்களை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே மனமாற்றம் அடைய வேண்டியவர்களை, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறவர்களை, இன்னும் கூட இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்வதற்கு தேவையான துணையை வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்களை இந்த நேரத்தில் நம்முடைய மனதிற்குள்ளே கொண்டு வருவோம். இறைவன் இவர்கள் எல்லோரையுமே நிறைவாக ஆசீர்வதிக்கவும், புனித தோமையார் இவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள அவர்களுக்காக பரிந்துரைக்கவும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிப்போம். அனைவருமே எழுந்து நில்லுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்க நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனுடைய மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திரு தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. நூற்றுவர் தலைவரான கொர்நெல்லியு இறைவனின் அறிவுறுத்தலின்படி திருத்தூதர் பேதுருவை இல்லத்தில் வரவேற்று அவர் தம் திருவுரையை ஆவலோடு கேட்கிறார். கடவுள் ஆர்ப்பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே ஏற்புடையவர் என்று திரு அவைக்கு அறிவுறுத்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 35 முடிய. அடுத்த நாள் அவர் செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நெல்லியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நெல்லியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உரையாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மை அற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நெல்லியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்போது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நெல்லியு, உன் வேண்டுதலை கடவுள் கேட்டறினார். உம் இரக்க செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீர் யோபாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதநீருடைய சீமோன் வீட்டில் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போதும் வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்ந்திருக்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் ஆவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. வாசக முன்னுரை. நாம் இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்ட கட்டடம் என்று கிறிஸ்தவர்களாகிய நம்மை பெருமைப்படுத்தும் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய இத்திருமடலை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 19 தொடங்கி 22 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதி. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 24 29 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 24 29 முடிய. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், ஆண்டவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டு என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய்,
காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பீடத்துக்கு முன்னால் வந்தபோது எங்கள் நெற்றியில் சந்தனம் வைக்கப்பட்டது. அந்த சந்தனத்தின் வாசம் இப்போதும் எங்கள் நாசித்துவாரத்தை மோதிக்கொண்டே இருக்கிறது. நல்ல சந்தனம், நல்ல வாசம். இந்த சந்தன வாசத்தை போல புனித தோமையாரின் அருள் வாசமும் நம் குடும்பத்தை நிறைக்க இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித தோமையாரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊருக்கு திருப்பலிக்கு போயிருந்தேன். உங்களை போல நிறைய பேர் மக்கள் நின்றாங்க. திருப்பலி தொடங்கும் பொழுது தந்தை மகன் ஆரம்பிக்கையில் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு அம்மா, அவங்களும் தந்தை மகன் கையை கொண்டு போனாங்க. அவங்களுக்கு கீழே நின்ற ஒரு சின்ன குட்டி சிறுமி அம்மாவை அப்படி மேலே பார்த்தாங்க. அப்படி அம்மா கையை நெத்திக்கு கொண்டு போனதுனால அந்த பாப்பாவும் உடனே கையை கொண்டு போய் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலேன்னு அடையாளம் வரைய ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு உதாரணம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி நாய்க்குட்டி. அந்த வீட்டுக்கு முன்னாடி சின்ன படி இருக்குது. அந்த படி மேலே அந்த குட்டி பாப்பா மெல்ல ஏறி போச்சு. மெல்ல ஏறி போன அந்த குட்டி பாப்பா நாய்க்குட்டியை பார்த்து வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. நாய்க்குட்டிக்கு எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியலை. அந்த பாப்பா திரும்ப கீழே வந்து நாய்க்குட்டியை பார்த்து இப்படி தான் படியேறி மேலே வரணும் அப்படின்னு திரும்ப அந்த பாப்பா ஏறி காட்டுச்சு. இப்போ நாய்க்குட்டி மெல்ல படியேறி வீட்டுக்குள்ளே ஓடிருச்சு. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருவர் நாம் எப்படி வாழணும் வாழ்ந்து காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்கள் பாட்டியோ தாத்தாவோ அப்பாவோ அம்மாவோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த நாய்க்குட்டிக்கு இந்த பாப்பா சொல்லி கொடுத்ததில்ல. அதே போல் எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் நம்ம கையை பிடிச்சு எழுத வைக்கிறாங்க. நமக்கு முன்மாதிரி காட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த முன்மாதிரிகளை பின்பற்றித்தான் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நாம் இன்று திருவிழாக்கு எடுத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். புனித தோமையார், அவரும் நமக்கு ஒரு முன்மாதிரி. என்ன வகையான முன்மாதிரி? போங்க ஃபாதர், தோமையார்னாலே சந்தேக தோமாங்கிறாங்க, அவர் சந்தேகப்பட்டாருங்கிறாங்க. அவரை போய் நாங்கள் எப்படி முன்மாதிரி ஆகிறது? ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா எப்போ தோமையாருன்னு சொன்னாலே சந்தேக தோமான்னு சேர்ந்து வந்துடுது. திருத்தந்தையும் புனிதருமான பெரிய கிரகோரியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நற்செய்தி வாசிக்க கேட்டோம்ல, அந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கிட்டு புனித பெரிய கிரகோரியார் சொல்கிறாரு, தோமையாரும் இயேசுவுடைய சீடர், இயேசுவால் அழைக்கப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது எல்லா திருத்தூதர்களும் ஒரு அறையில் இருக்கையில் எப்படி தோமையார் மட்டும் வெளியில் போனார்? இது யதார்த்தமாக நடந்ததா? கேள்வி நல்லா இருக்குல்ல? 11 மற்ற 10 திருத்துதர்களுமே, யூதாசை விட்டுருங்க, மற்ற 10 திருத்துதர்களுமே ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தோமையார் மட்டும் என்ன டீ குடிக்கவா போனார்? இல்லை தோமையார் மட்டும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டாரா? இல்லை தோமையாருக்கு பசிச்சிருச்சோ, கடையில் 2 புரோட்டா சாப்பிட்டு வரலாம்னு போயிட்டாரு? அது இயல்பாக நடந்ததா? அவர் கேள்வி கேட்கிறாரு. தொடர்ந்து திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கேட்கிறார். தோமையார் திரும்ப வந்த பிறகு மற்ற திருத்துதர்கள் சொல்லுகிறார்கள், உயிர்த்த ஆண்டவர் வந்தாரியா? உயிர்த்த ஆண்டவர் இயேசு இந்த அறையில் வந்தாரு. அப்படி சொன்ன உடனே சந்தோஷம் பட்டிருக்கணும் தானே? நிஜமாவையா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏல உங்கள் அத்தை வந்துட்டு போனாங்க, எந்த முறுக்கு
அம்மா நிஜமாவா கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ இயேசுவே உயிர்த்த ஆண்டவரே வந்துட்டு போனாருன்னு சொன்னா தோமையார் என்ன கேட்டிருக்கணும்? நிஜமாவா, உண்மையாவா சொல்ற, சத்தியமா? ஆனால் எதுவுமே கேட்காம நான் நம்ப மாட்டேன். அவர் கல்லு பிள்ளையார் மாதிரி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் விரலை விட்டு பார்த்தாலொழியே நம்ப மாட்டேன். இதை வச்சு தான் நம்ம நினைக்கிறோம் அவர் சந்தேகப்பட்டாரா? இயேசு கூட மறுமுறை வரும்போது சொல்லுகிறார், நீ பார்க்காமல் விசுவசிக்கணுமையா, ஏன் சந்தேகப்படுற? திருத்தந்தை பெரிய கிரகோரியர் சொல்லுகிறார், அது யதார்த்தமாக நடந்ததல்ல. அவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர். அது கடவுளின் திட்டப்படி நடந்தது. கடவுளின் திட்டப்படி நடந்தது. ஏன் கடவுள் அவரை மட்டும் தனியாக அனுப்பிவிட்டு, ஏன் அவர் வந்த பிறகு அவர் மட்டுமே அத்தகைய ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என சொல்லி ஏன் கடவுள் அப்படி செஞ்சார் என்றால், இயேசுடைய உயிர்ப்பை குறித்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அங்கே தோமையார் நமது சார்பாக நின்றார் அப்படிங்கிறாரு பெரிய கிரகோரியார். தோமையார் நமது சார்பாக. இயேசுவோடைய உயிர்ப்பை குறித்து நமக்கு சந்தேகம் வரலாம். இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் இல்லப்பா, யாராவது மறுக்கருத்து சொல்லலாம். இல்லை யாராவது ஒரு குறும்புத்தனமா, சீச்சி அந்த ஓட்டையை பார்த்தியா நீனு, கையில் பார்த்தியா, இருந்துச்சுப்பா, அதை விட காலில் பார்த்தியா, ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கலாம். ஆக அங்கே தோமையாரை கடவுள் நம் சார்பாக அங்கே நிறுத்தி இருக்கிறார். நமக்கு இருக்கிற சந்தேகத்தை தோமையார் வழியாக எழுப்பி நமக்கு கிடைக்க வேண்டிய பதிலை அவர் வழியாகவே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். அந்த பதில் கிடைத்த பொழுதுதான் நமது சார்பாக, உங்கள் சார்பாக, என் சார்பாக தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த புனிதரை நாம் பாதுகாவலராக கொண்டு இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சந்தேகமில்லாமல் கடவுளை நம்புவதற்கு அவர் ஒரு சாட்சியாக நமக்கு முன்னால் இருக்கிறார். அவரை பின்பற்றித்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். யூபிலி ஆண்டிலே இந்த யூபிலி செய்தி சொல்லுகிற பொழுது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், நாம் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய திருத்தூதர் நமக்கு சாட்சியாக இருக்கிறாரோ, எப்படி நமது தோமையார் நமக்காக, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பழியை சுமந்து கொண்டு நமக்கு சாட்சியாக நிற்கிறாரோ, நாமும் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்பது எப்படி? நான் வழக்கமாக சொல்லுவது உண்டு, உங்கள் வாழ்க்கையில் நடந்த புதுமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். காலையில் எழுந்த உடனே, ஐத்த நேற்று ஐயனார் துணை பார்க்கல, நேற்று என்ன நடந்துச்சு, கதை கேட்குறவங்க இருக்கிறாங்க. எனக்கு பேரெலாம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறீங்களா? ஒரு 2 வாரம் வீட்டில் இருந்தேன். லீவுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவோட சேர்ந்து நானும் நாடகத்தை பார்த்தேன். ஆக 100 நாள் வெட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு, ஆமாம் அந்த சிறகை அது என்னாச்சு, அது சிறகடிக்க ஆசை அடிச்சிருச்சா, இந்த பாக்கியலட்சுமி என்னத்தாச்சு, இந்த பாண்டியன் ஸ்டோர் நேரத்தை மாத்திட்டாங்களாம்ல, எவ்வளவு கதை பேசணும். அதுக்கு பதிலா தோமையார் நமக்கு செஞ்ச நன்மைகள் இருக்குல்ல, அதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் மலையேறி வந்திருக்கிறீங்க அப்படின்னா, தோமையார் புதுமை செய்யலைன்னா வந்திருப்பீங்களா? பொழுதுபோகாமல வந்தோம் இல்லை, ஏதோ ஒரு நேரம் நீங்கள் தோமையாரிடம் ஜெபித்திருக்கிறீர்கள், அந்த பலனை அனுபவித்திருக்கிறீர்கள், எனவே இங்கே வருகிறீர்கள். தோமையார் உங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க மாட்டீர்கள். தோமையார் நல்லது செய்யவில்லை என்றால் நீங்கள் சாவலை சேவலை காணிக்கையாக கொடுக்க மாட்டீர்கள். தோமையார் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்ததால் வேலை கிடைத்திருக்கலாம், நன்றி சொல்லி இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஒவ்வொரு காலம் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா, தோமையார்கிட்ட போய் நேர்ச்சை வச்சு ஜெபிச்ச பிறகுதான் இந்த புதுமை நடந்தது சொல்லுங்க. ஆக நீங்கள் நம்பிக்கையின் சாட்சிகளாக உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று, திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருங்கள். யாரெல்லாம்
ஒரு சிக்கலில் வாழ்ந்து கொண்டு நம்பிக்கை வேண்டுமே என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று ஒரு இளைஞனை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த பையன் என்கிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். கல்லூரி படிக்கிற பையன் அழுகிறான். என்னடான்னு கேட்டால், எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எனக்கு குறை சொல்கிறாங்க ஃபாதர். நான் நல்லா தான் ஃபாதர் படிக்கிறேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறாங்க. நான் பேசினா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபாதர். அழுகிறான். இங்கே ஒரு சிக்கலில் தவிக்கிறானே, தன்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் தேவைப்படுகிறது. உங்கள் குடும்பங்களிலும் கூட உங்கள் பிள்ளைகள் சொல்வார்கள், எங்கள் அம்மா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபாதர், எங்கள் அப்பா நான் சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு, என் மருமக நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறா. எத்தனை வீட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வருது. கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அந்த கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக ஒரு குரல் பதிவு தொடர்ந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பிலோ அல்லது யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒரு இளம் பெண் திருமணமாகி 3 மாதத்தில் தன் வாழ்வை முடித்துக்கொண்ட செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இளம்பெண் பேசுகின்ற அந்த கதறல் குரல் கேட்டிருப்பீர்கள் நீங்கள். அவர் சொல்லுகிறாளே, எனக்கு வாழவே பிடிக்கல அப்பா, நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லலப்பான்னு அந்த பிள்ளை அழுகுது. நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லலப்பா, நான் உங்கள்கிட்ட உண்மையை தான் சொன்னேன், என்னை நம்புங்கப்பான்னு கதறுது. நான் யார்கிட்டையும் சொல்கிறேன், எல்லாரும் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டிய இருக்கு, எல்லாரும் இப்படியே சொல்கிறாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளையின் கதறல். அவள் வாழ்க்கையை முடித்து கொண்டாலே ஏன்? அவள் பேசுவதை கேட்க அங்கே யாரும் இல்லை. அவளுக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்க அங்கே யாரும் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சிலர் உங்கள் குடும்பங்களிலே இருக்கலாம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய அழுகையை கேட்பதற்கு யாரும் இல்லையே என சொல்லி ஏங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். சற்று அமர்ந்து உங்கள் குடும்பத்திலே காது கொடுங்கள். யாரோ ஒருவர் பேசுவதற்கு காது கொடுக்கிறோமே, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காது கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவோம். இரண்டாவதாக, மன்னிப்பதன் வழியாக நாம் பிறருக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். முதலாவது நான் சொன்னேன், காது கொடுத்து கேட்பதன் வழியாக நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இரண்டாவது, மன்னிப்பதன் வழியாக நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். ஒரு வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். இந்த மாதிரி சின்ன பொடுசு 2 பேர் இருக்கிற வீடு அது. ராத்திரி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன், சின்ன பையன், எனக்கு சாப்பாடு வேணாம்னு அழுகிறான். அவங்க அம்மா, என் செல்லம்ல, என் தங்கம்ல, என் பட்டுல கொஞ்சி பார்த்தாங்க. அவள் எதுக்கு மசிகிற மாதிரி தெரியல, சாப்பாடு வேணாம். ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவுக்கு பொறுமை இழந்துருச்சு, பொறுமை இல்லாமல் போச்சு. பள்ளீர்னு ஒரே அடி, ஒரே அழுக. உடனே அழுதா என்னாகும்? அழுதா என்ன சொல்லுவாங்க? வாய் மூடு, வாய் மூடு, வாய் மூடு, அழாத. எங்க அழாம இருக்கவும் முடியலை, சத்தம் போட்டு அழவும் முடியலை. போ, முகத்தை கழிட்டோம், முகத்தை கழிட்டோம். அவன் அப்படி இப்படியே போகிறான். போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்தவன் சொன்னா, அம்மா கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, கேஸை ஆஃப் பண்ணலம்மா. என்னால் இதை மறக்கவே முடியாது. அடி வாங்கினவன் தான். அவன் அழுதுட்டு அப்படியே போய் படுத்திருக்கலாம். ஆனால் வந்து சொன்னான் பாரு, அழுதுகிட்டே, அம்மா கேஸ் ஆஃப் பண்ணாமல் இருக்குமா, போய் கேஸ் ஆஃப் பண்ணுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க வருத்தத்தை மனசில் சுமந்துக்கிறதே இல்லை. நீங்களும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க தானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்களும் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க தான். நீங்களும் இதே போல வலியையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு போகாமல் கடந்து வந்தவங்க தான், மன்னிச்சவங்க தான், உறவுகளோடு கலந்து போனவங்க தான். ஆனால் வளரதான் ஏனோ தெரியலை, வருத்தங்களை மனசுக்குள்ளே வச்சுட்டு தூக்கமே வரமாட்டேங்குது ஃபாதர். கஷ்டங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பசிக்கவே மாட்டேங்குது ஃபாதர். 1008 மாத்திரைகளை போட தயாராக இருக்கிறோம், ஒரு மன்னிச்சு இதயத்தோட சுகமாகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக நாம் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்பதற்கு உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேனே, உங்களுடைய புதுமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேனே.
கஷ்டத்தில் சிக்கலில் இருக்கிற மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுங்கள். மன்னிப்பதன் வழியாக கொடுங்கள். அவருடைய கஷ்டத்துக்கு செவி கொடுப்பதன் வழியாக கொடுங்கள். நீங்கள் நம்பிக்கையை கொடுக்கிற பொழுது நீங்கள் தோமையாரின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் உறுதியுடன் சொல்லலாம். ஏனென்றால் தோமையார் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். தன்மேல் சந்தேக தோமா என்ற பழியை சுமந்து கொண்டு நமக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். தான் கஷ்டத்தை சுமந்து கொண்டு நமக்கு முன்மாதிரியாக சாட்சியாக விளங்குகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு. எனவே தோமையாரை முன்மாதிரியாக கொண்டுள்ள நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்போம். அவர்களது துயரங்களுக்கு செவி கொடுப்போம், மன்னிப்போம், மகிழ்ந்து வாழுவோம். தோமையாரின் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைத்து மன்றாடுவோம். அருட்பெருஞ்சோதியே இறைவா, திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் திருமகனுக்காக தன்னையே அர்ப்பணித்திட்ட இவர்களை ஆசீர்வதியும். படைப்பிற்கெல்லாம் உமது நற்செய்தியை பறைசாற்றி இறை மக்களை இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி கட்டி எழுப்பிட நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எம் மண்ணின் பாதுகாவலரான புனித தோமா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக நாடுகள் அனைத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெயரளவில் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் அரசு மற்றும் தனிநபர் சூழ்ச்சிகளாலும் சுயநலத்தாலும் போர்கள், அணுகுண்டு சோதனைகள், விபத்துக்கள், இயற்கை சீரழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இறைவா, இந்த நிலை மாற உலக தலைவர்களை உமது ஆசீரால் நிரப்பும். பிறர் நலத்தோடு பணிகளை செய்து அமைதியின் பாதையில் மக்களை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா புனித தோமா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த இறைவா, புனித தோமையார் நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்யும் ஆரோக்கிய மாதா வீரமாமுனிவர் அன்பியங்கள், கல்பளையத்தான் தோமையார் அன்பியம், கல்பளையத்தான்பட்டி, ராயம்பட்டி, பிச்சைமணியாரம்பட்டி, பொன்னக்கோன்பட்டி இறைமக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அனைவரின் குடும்பங்களை உமது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பச் செய்யும். தொழில்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று புனித தோமா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எமது ஊரில் உள்ள இளைஞர், இளம்பெண்கள், மாணவ செல்வங்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். தடைகள் பல கடந்து துணிச்சலோடு நம்பிக்கையின் நற்செய்தியை விதைத்து இறை நம்பிக்கையில்தான் புதிய வாழ்வு, புதிய சமுதாயம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து புனித தோமையாரை பின்பற்றி அவரைப் போல இறை நம்பிக்கையில் ஆளப்பட அருள் புரிய வேண்டுமென்று புனித தோமையார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் நல்ல ஆயனாம் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்று தந்து கொண்டிருக்கும் அருள் தந்தையர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பணிகளை நல்ல உடல் உள்ள நலத்தோடு செய்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த யூபிலி ஆண்டின் இலக்கை நோக்கி இறை மக்களை வழிநடத்த அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித தோமா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் இதுவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்களை இன்னும் அதிகமாக நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க உடைய ஆவியினுடைய வல்லமையும் கொடையும் கனிகளையும் எங்களுக்காக தந்து எங்கள் உள்ளங்களை திடப்படுத்திட உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கின்றோம்.
இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இன்னும் குறிப்பாக நாளைய தினத்தில் இங்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையவும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே சிறப்பாக அமைந்திடவும், நல்ல மனது கொண்ட உள்ளங்கள், தன்னார்வ தொண்டர்கள் அந்த மக்களை ஒழுங்குபடுத்தி நல்ல முறையிலே இங்கு ஆசீர்வாதத்தினை பெற்று செல்ல நம்முடைய ஆவியானுடைய வல்லமை, தூய்மையானுடைய நிறைவான இருப்பு எங்களோடு இருக்க வேண்டுமாய், நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமென். என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தே, வாழ்விற்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உன்னை போல வாழ்ந்திட, உன் திருபீடம் வந்து ஏற்றுக்கொள்ளுமே. என்னை கருத்து வாழ்வின் சுவையை தர வந்தே, வாழ்விற்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. இதயத்தில் உந்த நீரம், விழிகளில் உந்த பாசம் அவனியில் காட்டிட வந்தே. நான் என்று வாழத்தானே தன்னை தந்த தேவா, உன்னையே வாழ வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வின் சுவையை தர வந்தேன், வாழ்விற்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. எண்ணத்தில் உன்னை தாங்கி உன் பணிகரத்தில் ஏந்தி வாழ்வெல்லாம் உழைத்திட வந்தே. என்னை நினைத்து நாளும் தன்னை தந்த தேவா, வாழ என்னை தருகிறே. ஒன்றே என்னை கருத்து வாழ்வி சுவை தர வந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உமது கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திரு தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீ. தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணரச் செய்கின்றீர். ஆகவே என்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருளையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களின் பாதுகாவலரான புனித தோமையார், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வாழ்வழிக்க வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வாழ்வழிக்க வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமளிக்கும் ஆராதனை, 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 ஆராதனை. தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. இறைவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தா என்னில் வாவா. இன்றைய நாளிலே இந்த நவநாள் மற்றும் திருவிழா திருப்பலியை சிறப்பித்திருக்கக்கூடிய புனித தோமையார் அன்பியம், ஆரோக்கிய மாதா அன்பியம், வீரமா முனிவர் அன்பியம் மற்றும் நமது கிளை பங்குகளான கல்பாளையத்தான்பட்டி, ராயம்பட்டி, பிச்சைமணியாரன்பட்டி, பொன்னக்கோன்பட்டி இறைமக்கள் அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய இந்த 3 அருட்தந்தையர்களும் என்னுடைய வகுப்பு தோழர்கள். இந்த தருணத்திலே அவர்களை அழைத்திருப்பதும் அவர்களோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதும் எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. நிச்சயமாக அப்படியே நீங்களும் இந்த திருப்பலியிலே இவர்களுடைய இந்த அருமையான உடனிருப்பையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் இந்த பக்தி நிறைந்த இந்த திருப்பலியையும் நீங்களும் கட்டாயமாக உணர்ந்திருப்பீர்கள். எனவே இந்த நாளிலே நமக்கு திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தை லியோ ஜான்சன் நமது மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய பி உடையாப்பட்டி அந்த ஊரை சார்ந்தவர். நானும் அவரும் 11ஆம் வகுப்பிலிருந்து இன்று வரைக்கும் நெருக்கமான நண்பர்களாக இருந்து வருகின்றோம். தந்தை அவர்கள் தற்போது காவிரி கலை தொடர்பகம் என்று அழைக்கப்படுகின்ற நமது மறை மாவட்டத்தினுடைய கலை தொடர்பகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த காவிரி கலை தொடர்பகம்
மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இந்த திருச்சிக்குள்ளே நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு திருப்பலிகள் மற்ற காரியங்களை இந்த கலைத்துறவுகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சென்று ஒளிப்பதிவு செய்து அதை மாதா தொலைக்காட்சியிலே வெளியிடுகிறார்கள். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகள் அவர் வெளிநாட்டிலே பணியாற்றினார். தந்தை அவர்களும் நானும் அடுத்தடுத்து ஒரு சில பங்குகளிலே பணியாற்றி கொண்டிருந்தோம். இன்னும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் இருவருமே ரொம்ப நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்களை இங்கே அழைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தந்தை அவர்களை நாம் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க கல்பாளையத்தன்பட்டி சார்பாக திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு நமக்கு மறையுரை வழங்கிய அருட்தந்தை ஜெயசீலன் அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்க அப்படி தானே? அவர் வந்து நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணார். குழந்தை அழுகிறது, நாய் கத்துறது அப்படியெல்லாம் செஞ்சார். தந்தை அவர்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர். அவரும் கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்புக்கு பிறகு என்னோடு நாங்கள் நெருக்கமாக இணைந்து பல பணிகளை செஞ்சுருக்கோம். நாங்கள் 3 பேரை உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா விடிஞ்சாலும் இன்னும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான விஷயங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நட்பு கொண்டவர்கள். ஜெயசீலன் அவர்கள் தற்போது நமது திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் சைக்காலஜி முடித்திருக்கிற தருணத்தில் சைக்காலஜியில் டாக்டரேட் பண்ணியிருக்கிறாரு. எனவே அங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் இப்பொழுது உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்றார் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலராகவும் இருக்கின்றார். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளில் நம்மோடு வந்து இருப்பது மகிழ்ச்சி. மேலும் சிறப்பாக ஃபாதர் ஜெயசீலன் வந்து ரொம்ப அருமையான எழுத்தாளர். நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு நினைவிருக்கும், கடந்த ஆண்டு நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடிய போது உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தேன். பணி அரசி என்ற ஒரு புத்தகத்தையும், இன்னொரு புத்தகம் இது குழந்தைகளின் வகுப்பறை என்று சொல்லி ஒரு புத்தகத்தையும் கொடுத்தேன். இந்த 2 புத்தகத்தில் மட்டுமல்ல, இன்னும் நிறைய புத்தகங்களை எழுதியும் ஒரு சில நாவல்களை தமிழாக்கம் செய்த அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 8 ஆண்டுகளாக அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்தபோது அவ்வப்போது வீடியோ காலில் வரும்போது நாங்கள் நிறைய விஷயத்தை பேசுவோம். அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் அவர் அங்கே நிறைய பணிகளை, குறிப்பாக வெளிநாடுகளில் சுற்றி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் எழுதுகின்றார். இன்னும் கூட இந்து நாளிதழ் தின பேப்பர், அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா அவருடைய கட்டுரைகள் அவ்வப்போது வருகின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சீரிய சிந்தனையாளர். இன்னும் குறிப்பாக குழந்தைகள் மீது அதிக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர். அவருக்கு குழந்தைகள் பற்றிய அதிகமான அக்கறையும், குழந்தைகள் பாராளுமன்றம், த சைல்டு பார்லிமெண்ட்டு நம்ம ஊர்லேயும் இருக்குது. அந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தை பல இடங்களில் அவர் பணியாற்றிய இடங்களில் நடத்தியும் அப்படி குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர். எனவே தந்தை அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி நாம் பாராட்டுவோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க பிச்சை மணியாரம்பட்டியினுடைய பொறுப்பாளர் திருவாளர் லாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அதுபோல் நமக்கு இந்த நாளிலே நமது மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு நவநாள் ஜெபத்தை நமக்கு ஜெபித்து இறையாசிரியை பெற்றுக்கொண்ட அருட்தந்தை ஆக்னல் அமல்ராஜ், தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், நமக்கு நன்கு அறிமுகமானவர். நமது திருமலையிலும் சரி நமது பங்கிலும் சரி பலமுறை திருவிழா, இந்த திருப்பலிகளை நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் குறிப்பாக கடந்த ஆண்டு நம்ம சவேரியார் திருவிழா கொண்டாடிய போது நற்கருணை பவனியில் அவர் தான் நற்கருணையை பிடிச்சிக்கிட்டு வந்தார். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அன்றைக்கி நல்ல பயங்கரமான மழை. அப்போ அந்த மழையிலே ரொம்ப நனைஞ்சிக்கிட்டு அவர் அப்படி வந்து நமக்காக அருமையாக ஜெபித்தார். இன்னும் குறிப்பாக தந்தை அவர்களும் என்னோடு கிட்டத்தட்ட 1998களிலிருந்தே நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். அருமையான ஒரு நண்பர்.
ஆக இந்த நாளிலே அவரும் நம்மோடு வந்து இந்த இடத்துல ஜெபித்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை அவர்கள் இப்பொழுது கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலயத்தினுடைய அதிபராக பங்கு தந்தையாக இருந்தார். இப்பொழுது அங்கிருந்து பணி மாற்றம் பெற்று திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பங்கிற்கு வந்திருக்கின்றார். தந்தையவருடைய பணியேற்பு விழாவிற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு அருமையான ஊர். எனவே இந்த நாளிலே தந்தை அவர்கள் நம்மோடு வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு பொன்னாடை அணிவிக்க ராயன்பட்டியின் சார்பாக திரு ஜோன் அவர்களையும், ஜோன்ஸ் இருக்காரா இல்லை அல்லது சகோதரி அமுல் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, அதுபோல் நமது பங்கிற்கு திருத்தொண்டர் ரகு அந்தோணி என்கின்ற திருத்தொண்டர் இயேசு சபையை சார்ந்தவர் வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கிலே நம்ம அவரை வரவேற்றோம். அவருக்கு அங்கே அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொன்னேன். இந்த நாட்களிலே திருவிழாவிற்காக நீங்கள் சீக்கிரம் வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். இது அவருடைய விடுமுறை காலம். ஒரு 15 நாட்கள் அவர் வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னதுனால உடனடியாக இந்த திருவிழாவில் நான் பங்கெடுக்கவும் ஆசைப்படுகிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். திருத்தொண்டராக நம்மோடு 3 மாதங்கள் இருப்பார். அப்புறம் அக்டோபர் மாதத்தில் அவருக்கு குரு பட்டம் கொடுக்கப்படும். அதன் பிறகு அவர் உதவி பங்கு தந்தையாகவும் நம்மோடு தொடர்ந்து இருப்பார். எனவே இந்த நாளிலே தந்தை திருத்தொண்டர் அவர்களையும் நம்ம மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறோம், பாராட்டுகின்றோம். அவருக்கு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் அற்புதம் அவர்களை சின்னவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருதயசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி நிறைவின் போது நம்ம அனைவருக்குமே இங்கே திருமலையிலே அனைவருக்கும் பொங்கல் கொடுக்கப்படும். பொங்கல் தயாராக இருக்கிறது. அந்த பொங்கல் நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து நாம் இந்த புனித தோமையாருடைய சுரூபத்தை நாம் புனிதம் செய்து நாம் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்பரத்தில் செட்டிங் வச்சிருக்கிற அந்த இடத்துல நம்ம வைத்து நாம் பவனியாக நமது பங்கு ஆலயத்தை நோக்கி எடுத்து செல்கின்றோம். இந்த சுரூபத்தை ஒரு சிலர் வேண்டுதல் வச்சுக்கிட்டேன், நாங்கள் தூக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. சரி வாங்க அப்படின்னு திருத்தல பணிக்குழுவினர் நம்மள யார் விரும்புகிறோமோ எல்லாருமே வரலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு உயரம் பத்தாது. அதனால் பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் நம்ம இணைந்து இந்த சுரூபத்தை இந்த கீழே இது வழியாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த தோமையாருக்கு அருகிலே அந்த சப்பரமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம அங்கே வச்சு அங்கிருந்து நாம் பவனியாக நமது ஊருக்குள்ளே எடுத்து செல்வோம். பங்கு ஆலயத்தின் முன்பு வரை காலை வரை அது நிறுத்தி வைக்கப்படும். அதன் பிறகு நாளை பகல் முழுவதும் நமது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்திலே மேலே மலைக்கு ஏற முடியாதவர்களுக்காகவும், இன்னும் குறிப்பாக ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் மலைக்கு மேலே வர முடியாதவர்களுக்காகவும் இந்த தோமையார் சுரூபத்தை நம்ம அங்கே கீழே அந்த செட்டிங்கோடு அப்படியே வைக்கிறோம். எனவே நாளைய தினத்தில் அவர்கள் அதை வணங்கி தொட்டு வணங்கி அவர்கள் ஜெபித்து பயன்பெறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நமக்கு 3 திருப்பலிகள் நடைபெறுகின்றன. நாம் அனைவரும் அறிந்தவாறே காலை 7 மணிக்கு திருப்பலியானது நடைபெறுகிறது. இந்த திருப்பலியை தோமையார் அருட்சகோதரிகள் இதை சிறப்பு செய்கின்றார்கள். இந்த திருப்பலியை நமக்கு புஷ்பவனம் ஆசிரமம், மௌனமடம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த புஷ்பவனம் ஆசிரமத்தினுடைய அதிபர் தந்தையாக இருக்கிற சகாயதாசன் அவர்கள் மற்றும் அவருடைய அந்த சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் முன்னின்று வழி நடத்தி நமக்காக ஜெபிக்கின்றார்கள். அதுபோல் காலை 9 மணிக்கு வழக்கமாக நடைபெறுகிற திருப்பலியானது நாளை 8:45 மணிக்கு நடைபெறும். இந்த திருப்பலியை தலைமையேற்று நமது மண்ணின் மைந்தர் அருட்பணி மரிய ஞாசி நடத்துகின்றார். அவர் இந்த ஆண்டிலே வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அருட்தந்தையாக இருப்பதால் அவரிடத்தில் நான் இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த கேட்டுக்கொண்டேன். மற்ற அருட்தந்தையர்கள் வழக்கம் போல நம்மோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை பாடகர் குழுவினர், பக்த சபையை சார்ந்தவர்கள் மற்றும் நமது இளையோர் பணிக்குழு வேவ்ஸ் ஆஃப் கிரேஸ் என்கின்ற அந்த இளையோர் பணிக்குழுவினர் இணைந்து சிறப்பிப்பார்கள். நாளைய தினம் நமது இந்த திருமலையிலே 11:30 மணிக்கு நமது மறைமாவட்ட ஆயர் தலைமையிலே திருப்பலியானது நடைபெறுகிறது. அதற்கு முன்பாக 10 மணி அளவில்
எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்கின்ற நமது யூபிலி ஆண்டினுடைய விருது வாக்கோடு நமது திருமலைக்கு திருப்பயணமாக வருகின்ற பல்வேறு மக்களை திருமலையினுடைய அடிவாரத்தில் நாம் ஒருங்கிணைத்து அவர்களை ஒன்று கூட்டி நமது மறை மாவட்டத்தில் உள்ள 5 மறைவட்டங்கள் சார்பாக அவர்களை பவனியாக இங்கே மலைக்கு நாம் அழைத்து வருகிறோம். அந்த நேரத்தில் இங்கே மலையிலிருந்து மேலிருந்து நாம் ஜெபமாலை ஜெபிக்கவும் பாடல்களை பாடவும் இப்படியாக பவனியாக நாம் 10 மணிக்கு சரியாக துவங்கி இங்கே 10:30க்கு முன்பாக வந்து சேர்கின்றோம். 10:30 மணியிலிருந்து 11:15 மணி வரைக்கும் இங்கே புகழ்ச்சியும் நம்பிக்கை ஊட்டும் இறை செய்தியும் என்கின்ற தலைப்பிலே நமது மறைமாவட்ட குருக்கள் யூபிலி ஆண்டை பற்றியும் இன்னும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த திருமலையிலிருந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் யூபிலி ஆண்டினுடைய பரிபூரண பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து நமது ஆயர் அவர்கள் நமக்கு திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். ஆக 11 மணிக்கு அந்த 10 மணியிலிருந்து மலைக்கு எந்த வாகனங்களும் செல்வதற்கு அனுமதி இல்லை. 2 வீலரும் வர வேண்டாம். எல்லாருமே நம்ம படிக்கட்டு இருக்கிற அந்த பக்கம் நீங்கள் 2 வீலர்ஸை நிறுத்தலாம், மேலே படி வழியாக ஏறி வரலாம். உங்களுடைய வசதிக்காக கடந்த ஆண்டு செய்தது போலவே ஒரு வேன் மட்டும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த வேன் செக் போஸ்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வேனில் நடக்க முடியாதவங்க வயசானவங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் அதில் கட்டணம் செலுத்தி நீங்கள் அங்கிருந்து இங்கே வரலாம். நிறைய வாகனங்கள் மேலே வந்தால் நம்ம கீழே செல்வதும் மேலே வருவதும் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். எனவே காலை 10 மணியிலிருந்து அந்த 11 மணி அந்த திருப்பலி 11:30 மணி திருப்பலி முடிந்த பிறகு வரைக்கும் ஒரு மணிக்கு முடியும்னா ஒரு 1:30-2 மணி வரைக்கும் தயவு செய்து எந்த வாகனமும் மேலே வர வேண்டாம். நான் ஏற்கனவே 3 செக்யூரிட்டிஸ் கேட்டிருக்கிறேன். 3 செக்யூரிட்டி அங்கங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தர் கேட்டில் இருப்பார் அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட. ஸோ அவர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதற்கேற்றார் போல் செயல்படுங்கள். தவிர்க்க முடியலை அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்சம் முடிந்த வரைக்கும் மேலே வராமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு சலுகை காட்டினால் எல்லாருமே இது மாதிரி நானும் போகிறேன் அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அதனால் மேலே யாருமே வர வேண்டாம். வயதானவர்கள் மற்றும் மலைக்கு நடந்து வர முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வாகனத்தை பயன்படுத்தலாம். அல்லது வேறு யாரும் குழந்தைகள் அப்படி கூட நீங்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நாளைய தினம் நமக்கு திருமலையிலே தோமையார் அன்னதான குழுவினர் நமக்கு உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் திருப்பலி முடிந்த பிறகு அந்த உணவை உண்பதற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் வெளியிலிருந்து நிறைய மக்கள் வர்றாங்க அப்படின்னா நம்ம அவர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே நான் ஏற்கனவே கவுண்டர்ஸ் 6 அப்படி போட சொல்லியிருக்கேன். 3 வெளியூர்காரங்களுக்கும், அதாவது திருச்சியிலேருந்தோ வேறு விக்காரேட்லேருந்து வர்றவங்களுக்கும், அடுத்த 3 நமது பங்கு மற்ற நம்ம மக்களுக்கும் கொடுக்கலாம். கும்பல் இல்லைன்னு நம்ம எதில் வேணாலும் போகலாம். கொஞ்சம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க மீண்டும் அவங்க இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் அப்படி நீங்கள் செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த சப்பர பவனியை நம்ம எடுத்து செல்கிற பொழுது தோமையார் திருத்தல பணிக்குழுவினர் மற்றும் நமது இளையோர் இன்னும் நம்ம விரும்புகிறவர்கள் இந்த சப்பர பவனியை நம்ம வழி நடத்துவோம். மக்கள் ரொம்ப சப்பரத்துக்கு பக்கத்தில் போக வேண்டாம். ஏன்னா கம்பிகள் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது, நம்ம இடிச்சுக்குவோம், அந்த வெளிச்சம் நமக்கு குறைவாக இருக்கிறது. அதனால் சப்பரத்துக்கு முன்பாக நம்ம செல்வோம். அந்த பேண்ட் குழுவினர் நமக்காக பக்தி பாடல்களை இசைப்பார்கள். நம்ம அவங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டு நாம் நமது பங்கு ஆலயத்தை நோக்கி செல்வோம். எனவே நாளைய தினம் நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் பொறுப்போடு செயல்படவும் உணர்ந்து இந்த எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோம். இந்த நாளிலே இந்த வாய்ப்பை கொடுத்து வகுப்பு தோழர்களாகிய எங்களை மீண்டும் ஒன்றிணைத்து தோமையார் மலையிலே ஜெபிக்கவும் திருப்பலி நிறைவேற்றும் வாய்ப்பை கொடுத்த இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருள் தந்தை விக்டர் ஜெயபாலன் அவர்களுக்கும் இந்த நாளிலே சிறப்பான நிகழ்வுகளையும் நாளை தினத்தில் எடுக்கக்கூடிய உங்கள் பங்கு மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் தோமையாருடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இறுதி மன்றாட்டிலே ஒன்றிணைந்து ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருளடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும்
அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதர் தோமையார் எங்கள் பாதுகாவலர். திருத்தூதர் தோமையார் எங்கள் பாதுகாவலர். ஆண்டவரே கடவுளே என்றார், இயேசுவுக்காய் உயிரை தந்தார். தேசிய திருத்தலமாய் மேலோங்கி நின்றிடும் அருள்மலை தாங்கும் தோமாவின் பாரதமே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் முதல் விதையாக மிளிர்ந்திடும் தூய தோமையார் திருமலையே, தேசம் போற்றும் இரத்த சாட்சியேயம் தோமாவே, நீர் வாழ்க நீர் வாழ்க. எம் தேசிய திருத்தூதரே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. உம் திருப்பாத மலையில் புகழ் பாடி வந்தோம், திருப்பாத மலையில் புகழ் பாடி வந்தோம். நாள்தோறும் துணையாக வாருமே. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தூய தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே. நற்செய்தி கொண்டு வந்த மாமுனியே, நன்றி துதி பாடுகிறோம் உம் பதமே. நற்செய்தி கொண்டு வந்த மாமுனியே, நன்றி துதி பாடுகிறோம் உம் பதமே. பாரத மண்ணிலே பாங்குடன் வந்தவா, பாரத மண்ணிலே பாங்குடன் வந்தவா, உமை போல தினம் நாங்கள் வாழ அருளுமே. தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தூய
தோமாவே வாழ்க, தோமாவே வாழ்க, மறைவாழ்வின் ஜோதியே வாழ்க. தேசம் போற்றும் தூயவரே தோமாவே, உம்மை தேடினோம் வேண்டினோம் அருள்வீரே.